அன்பர்களே, வைகை ஆற்றில் அழகர் திருவிழாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரியாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் ஆகிய 6 ஆழ்வார்களால் 123 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திவ்ய தேசம் அழகர் கோவில். திருப்புகழும் சங்க இலக்கியங்களும் அழகர் மறையை புகழ்ந்துரைக்கின்றன. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அழகர் அந்தாதி பாடியுள்ளார். வேம்பத்தூர் கவிக்குஞ்சர பாரதியார் அழகர் கலம்பகம் பாடியுள்ளார். பலபட்டடை சொக்கநாதர் அழகர் கிள்ளை விடுதூது பாடியுள்ளார். நடன கோபால நாயக சுவாமிகள் அழகர் மீது நல்ல தமிழில் கீர்த்தனை பாடியுள்ளார். ஸ்ரீ ரங்கநாதர் அழகராகவே வந்து ஆண்டாளை ஏற்றுக்கொண்டதாக ஐதீகம். திருமால் தன் கோலத்தை மாற்றி மோகினியாகி அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்க வந்தார். அசுரர்கள் மோகினி அழகில் மயங்கிட தேவர்களுக்கு அமிர்தத்தை வழங்கியதை உலகம் அறியும். எனவே மோகனாவதார சேவை பெருமாள் கோவில்களில் நடைபெறுவதும் அதனை தரிசிப்பதும் புண்ணியமாக கருதப்படும். சித்திரை திருவிழாவில் இன்று காலை அழகர் மோகினி அவதாரத்தில் சேவை சாதித்துக் கொண்டு தமுக்கம் சேதுபதி மண்டபம் எழுந்தருளுவார். சேதுபதி மண்டபம் ஒரு வரலாற்று சின்னம் என்பதை மதுரை மக்களே கூட இன்று அறிந்திருக்க மாட்டார்கள். 1623 திருமலை நாயக்கர் அரியணை ஏறிய போது 1625 மைசூர் அரசர் திருமலை நாயக்கருக்கும் இடையே போர் மூண்டது. திண்டுக்கல் வரை வந்த மைசூர் படையை திருமலை நாயக்கரின் தளபதி ராமப்பையனும் கன்னிமாடி பாளையக்காரர் ரெங்கண்ண நாயக்கரும் விரட்டி அடித்தனர். மறுபடியும் போர் தொடுத்து வந்த மைசூர் படையினரையும் அவர்கள் விரட்டி அடித்தார்கள். இதற்கு பழிவாங்கும் வகையில் 1656 மைசூர் ராஜா கண்டீர நரசன் மதுரையின் மீது போர் செய்ய வந்தார். அப்போது திருமலை மன்னருக்கு 75 வயது. இன்றைய சத்தியமங்கலம் வழியாக நுழைந்த மைசூர் அரசர் படை மக்களை வெறிகொண்டு தாக்கியது. மக்களின் மூக்குகள் மேல் உதட்டோடு சேர்த்து அறுத்து அவற்றை மூட்டையாக கட்டி மைசூர் அரசனுக்கு அனுப்பி வைத்தார். இவ்வாறு முன்னேறிய மைசூர் படை திண்டுக்கல்லை அடைந்தது. அப்போது ராமநாதபுரம் அரசர் ரகுநாத சேதுபதி 25,000 போர் வீரர்களை திரட்டி மதுரை சென்று மதுரை போர் வீரர்கள் 35,000 பேரோடு இணைந்து 60,000 வீரர்கள் மைசூர் படையை விரட்டி அடித்தனர். மைசூர் தளபதி திண்டுக்கல் கோட்டைக்குள் ஒளிந்தான். அவனை கைது செய்து மைசூர் படையினரை விரட்டி அடித்து மைசூர் தளபதி கொம்பையாவின் மூக்கையும் காதையும் அறுத்து கொண்டு மதுரைக்கு வந்தனர். மகிழ்ந்த திருமலை மன்னர் சேதுபதியின் தளபதிக்கு மூக்குப்பரி என்னும் பட்டத்தை வழங்கினார். ரகுநாத சேதுபதிக்கு திருமலை சேதுபதி என்னும் பட்டத்தையும் வழங்கினார். சேது மன்னர் கப்பம் கட்ட வேண்டாம் என்றும் மதுரைக்கு இணையாக ராமநாதபுரத்திலும் நவராத்திரி விழா கொண்டாடிட ராஜராஜேஸ்வரியை அளித்து சிறப்பு உரிமை வழங்கினார். மூக்கு அறு போரின் நினைவாக மதுரை தல்லாகுளத்தில் இந்த சேதுபதி மண்டபம் கட்டப்பெற்றது. இந்த மண்டபத்திற்கு ஆண்டுதோறும் அழகர் எழுந்தருளும் உரிமையையும் திருமலை மன்னர் வழங்கினார். காலை மோகனாவதாரத்துடன் எழுந்தருளிய அழகர் பின் கள்ளழகர் கோலத்தோடு அனந்தராயர் பல்லக்கு எனப்படும் புஷ்ப பல்லக்கில் அழகர் மலைக்கு திரும்புவார். பல நிறங்கள் வடிவங்களில் வேறுபட்ட மலர்கள் பல்லக்கில் ஒன்றிணைந்து இறையருள் பெறுவது போல நாமும் ஜாதி, சமயம், இனம், நிறம், மொழி வேறுபாடுகளை மறந்து ஒன்றுபட வேண்டும் என்பதை இந்த புஷ்ப பல்லக்கு நமக்கு நினைவுறுத்துகிறது. புஷ்ப பல்லக்கில் புறப்பட்டு அழகர் மலை திரும்பும் வழியில் 3 மாவடையில் வழி அனுப்பு விழா நடைபெறும். ஒற்றுமைக்கு வித்திடும் இந்த விழாவின் மூலம் கள்ளழகரின் பேரருளை நாம் பெற்று உய்வோமாக. கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ நாராயணாய.